ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது 10 கொம்புகளால் கொல்லப்படும் ஸ்திரீ அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். அப்போ இந்த உண்மைகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் 16வது வசனம் வாசிக்க போகிறோம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்பானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுதான் நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பாகவும் இருக்குது. 10 கொம்புகளால் கொல்லப்படும் ஸ்திரீ அப்படின்றது பாடத்தினுடைய தலைப்பு. அப்போ நமக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது வெளிப்படுத்தின விசேஷம். அப்போ முழுக்க எல்லாமே அடையாள பாஷைகள். இது நம்ம ரொம்ப நீண்ட தூரம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதனுடைய உண்மையான பொருளை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த 10 நிமிடத்தில் சிறிய பகுதிகளை என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து நம்ம அந்த உண்மைகளை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், நம்ம இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான காரியங்களை எடுத்து புரிஞ்சுக்கிட்டாவே இதன் உண்மைகள் தெரிய ஆரம்பிச்சிடும். எதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒன்று மிருகம் அப்படின்றது, இன்னொன்று பார்க்கும் பொழுது ஸ்திரீ அப்படின்றது. இந்த 2 அடையாளத்துக்கான உண்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், சில எளிமையான வசனங்கள் நமக்கு புரிய வச்சிடும். தானியேலில் 7ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அந்த கொம்புனா என்னன்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதை வாசிக்கலாம். 7:24, அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். பார்த்தீங்களா? அந்த 10 கொம்பு என்ன அப்படின்னா அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். எந்த ராஜ்யத்தில் பாருங்கள், அதிலே தானியேலில் 7ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். அந்த 7ஆம் வசனத்தை குறித்து அநேகருக்கு உண்மைகள் தெரியும். ஏன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த 7வது வசனத்தில் ஒரு கெடிதும் பயங்கரமான மிருகத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த மிருகம் எதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது ஒரு ராஜ்யத்தை அடையாளப்படுத்துன்றத தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லிடுவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. தானியேல் 7:7 வாசிக்கும் பொழுது கெடிதும் பயங்கரமான மிருகன்றது உள்ளே வந்துடும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இன்னும் 3 முக்கியமான மிருகங்கள் காமிக்கப்பட்டிருக்கோம். ஒன்று சிங்கம் அப்படின்றது, 2வது கரடி அப்படின்றது, 3வது சிறுத்தை அப்படின்றது, இந்த 4வது தான் கெடிதும் பயங்கரமான மிருகம் அப்படின்றது. இந்த 4 மிருகங்களும் 4 ராஜாக்கள் அப்படின்றத நம்ம தானியேல் 7:17 சொல்லிடுவார். எதுக்காக உள்ளே வந்தோம்? தானியேல் 7:24 அந்த 10 கொம்புகளும் அந்த ராஜ்யத்தில் எழும்பக்கூடிய 10 ராஜாக்கள் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ராஜ்யத்தில்னா தானியேல் 7:7 சொல்லப்பட்ட கெடிதும் பயங்கரமான மிருகமாகிய ஒரு ராஜ்யம். அது எந்த ராஜ்யம்னா ரோம சாம்ராஜ்யம், மதம் சாராத ரோம சாம்ராஜ்யம். அப்போ அதில் வந்தது தான் இந்த 10 கொம்பு. அப்போ என்ன அர்த்தம்? ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழாக வந்த 10 ராஜாக்கள் அல்லது ராஜ்யங்கள் அர்த்தம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் 16வது வசனம் வாசிக்கும் பொழுது தான் மிருகத்தின் மேல் நீ கண்ட 10 கொம்பானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த 10 கொம்பு எது? அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் வந்த 10 ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவுபடுத்திட்டார். அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிளெயினாக புரிஞ்சுக்கலாம். அது யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் நல்லா வாசிக்கணும். கரெக்டாக புரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்பானவர்கள் அந்த வேசியை பகைத்து. அப்போ அந்த வேசி யாரு? அப்போ அந்த 10 கொம்பு யாருன்னா
ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே வந்த 10 ராஜாக்கள். அது இன்னைக்கு யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஐரோப்பிய நாடுகள் அப்படின்றது தெளிவு. நிறைய வசனங்கள் இருக்குது புரிய வைக்கிறதுக்கு. அப்போ 10 கொம்பை பற்றி ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வேசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூமி எல்லாத்தையும், அதாவது பூமியில் ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய ராஜாக்கள் அடையாளத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்களை கெடுத்தது யாருன்னா இந்த வேசி. எப்படி கெடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது மது ஊற்றி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, மது என்பது புத்தி மயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ தவறான உபதேசங்கள், தேவனுடைய சத்தியத்தை கையில் வைத்துக்கொண்டு, வேத வசனங்களை கையில் வைத்துக்கொண்டு தவறான விளக்கங்களை, கடவுளுக்குரிய அடையாளங்களை மாற்றிய ஒரு வகுப்பார் தான் இந்த ஸ்திரீ அப்படின்றத வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லும். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் கடினமான காரியம் இருந்தாலும் முக்கியமான தேவை, நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். வெளிப்படுத்தல் 17-16 அந்த 10 கொம்பு வருது. 10 கொம்பு யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ். சரிங்களா? அந்த வேசி யாருன்னா பூமியெல்லாம் கெடுத்த ஒரு வகுப்பார். எப்படி கெடுத்திருக்கிறாங்க? மது ஊற்றி கொடுத்துருக்குறாங்க. எங்க வாசிக்க முடியும்? வெளிப்படுத்தல் 17:1 வாசிக்க முடியும். அப்ப அந்த மதுவானது எது? புத்தி மயக்கத்தை கொடுக்கக்கூடிய தவறான உபதேசங்கள். அப்ப அதை இந்த உலகத்துக்குள்ளாக முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேசி ஆகிய போப்பு மார்க்கம். அப்ப இந்த போப்ப மார்க்கத்தை வெகு சீக்கிரத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன பண்ண போறாருன்னா அழிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப இதுல நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வேசியை பின்பற்றி இன்னைக்கு உலகம் முழுக்க அதே தவறான மதுவாகிய உபதேசங்கள் இருக்குது. அவர்களும் வெகு சீக்கிரத்தில் நியாய தீர்ப்புக்குள்ளாக கொண்டு வரப்படுவார்கள். அப்போ அந்த மதுவாகிய புத்தி மயக்கத்தை கொடுக்கக்கூடிய உபதேசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் திருத்துவ கொள்கை, பிசாசனுடைய தவறான உபதேசம். அந்த உபதேசத்தை உலகத்தில் அறிமுகப்படுத்தி உலகத்தின் ராஜாக்களை, அதிகாரிகளை, வழிநடத்தக்கூடிய எல்லாரையுமே கெடுத்தது யாருன்னா இந்த வேசியாகிய போப்ப மார்க்கம். அவர்களை இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸே இன்னும் கொஞ்ச நாளில் நிர்வாணமாக்கி பாழாக்கி அழிச்சிடுவாங்கன்றது தான் சத்தியம். அதே போல அந்த வேசி கொடுத்த மதுவாகிய தவறான உபதேசங்களை உலகத்தில் சொல்லக்கூடிய மற்ற சபைகளுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்ற காரியங்களை புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் உண்மையான சத்தியத்தை இன்னும் அதிகமாக விரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக செல்ல தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.